வணக்கம் மக்களே! நாட்டு நிகழ்வு நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் நம்ம பயனுள்ள தகவலை தான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, மாதம் ரூ. 1000 அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ரூ. 1000 பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்தோம்னா 2023 அப்பவே ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப ஸ்டார்ட் பண்ணி இன்னும் போயிட்டு இருக்கு. இதுல 1 கோடிக்கான மக்கள் இதுல பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. பலர் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அது எந்த அடிப்படையில வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, கவர்மெண்ட் ஊதியத்துல இருக்கவங்களுக்கும், அதே மாதிரி வங்கி கணக்குல நிறைய பணம் வச்சிருக்கவங்களுக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அமௌண்ட் அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது போய் சேர்றது இல்ல. ரூ. 1000 அப்படிங்கறதுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவங்களும், சாதாரண எளிய சாமானிய மக்கள்களுக்கும் இந்த ரூ. 1000 அப்படிங்கிறது போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் இந்த கலைஞர் மகளிர் திட்டத்துல ரூ. 1000 அப்படிங்கிறது பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அட்ரஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா இருக்கணும். இப்ப நிறைய பேர் புதிய விண்ணப்பம் போட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டுக்கு நிறைய பேர் புதுசா, அதாவது புதிய தம்பதிகள் புதுசா திருமணமானவங்களும் ரேஷன் கார்டுக்கு நிறைய அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண ரேஷன் கார்டுகள் பலருக்கு போய் கைக்கு சேரல. ஏன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, லோக்சபால தேர்தல் நடந்துச்சு. ஸோ அதனால அந்த லோக்சபால நடந்த தேர்தல் விஷயங்களை பார்த்ததுனால இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ரேஷன் கார்டு தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதுக்கான நடவடிக்கைகள் சீக்கிரமா எடுக்கப்பட்டு யார் யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்கலையோ அவங்க எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு எவ்வளவு விரைவில் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவா நாங்க கொடுத்துருவோம். அதே மாதிரி பணம் கொடுக்காதவங்களுக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. நாங்க பணம் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அந்த விதிகளுக்கு உட்பட்டு நாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு துணை முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000, அதாவது தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி மகளிர் பயன்பெற்று வராங்க. இது ஒரு சொல்லப்போனா இது உதவித்தொகை அல்ல, நம்மளுடைய உரிமை தொகை அப்படின்னு தான் சொல்லணும். மாதம் ரூ. 1000 மூலியமா பெண்களுக்கு ரொம்பவே இதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேருந்துலயும் கட்டணங்கள் இல்லாததுனால ரூ. 1000 900 முதல் ரூ. 1000 மாசம் அவங்களால சேமிக்க முடியுது அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுல சீக்கிரமாவே எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டுக்கும் ரூ. 1000 கிடைக்கிறதுக்கான விதிமுறைகளை நாங்க கடைபிடிச்சு என்னென்ன நடவடிக்கை எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் போகல, என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு துணை முதல்வர் ஸ்டாலின். இப்ப நடக்க போற உள்ளாட்சி தேர்தல் 2026 நடக்க போற உள்ளாட்சி தேர்தல்ல கண்டிப்பா இதை பத்தி என்ன அப்டேட்டுங்கிறது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தயவு செய்து ரூ. 1000 கிடைக்காதவங்க வருத்தப்பட வேண்டாம். அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமா கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதனால நீங்க அக்கௌண்ட் இதை அக்கௌண்ட் நம்பரை வங்கியில ஆதார் கார்டோட இணைச்சிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இணைத்திடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பணம் வராதவங்க பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஃபினான்ஷியலா எதுவுமே நீங்க போடாதீங்க. ஏன்னா அமௌண்ட் அதிகமா இருந்துச்சுனாலும் நிராகரிக்கப்படுவதற்கான உரிமைகள் இருக்கு. ஸோ அதனால எந்த ஜீரோ பேலன்ஸ்ல ஒரு வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எந்த அக்கௌண்ட் நம்பர் யாரு எது கேட்டாலும் அந்த அக்கௌண்ட் நம்பரையும் முடிஞ்ச வரைக்கும் தாங்க. நீங்க அமௌண்ட் போட்டு வச்சிருக்க அந்த அக்கௌண்ட் நம்பரை முடிஞ்ச வரைக்கும் நிராகரிச்சிருங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.